ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ நிஷிதாஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பாப்பா இஸ் ஃபைன், ஓகே, பெட்டர், கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இன்னுமே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குன்னு மண்டே வந்துட்டு நான் ஆக்சுவலாக சொன்ன டிஸ்சார்ஜன், பட் மண்டேவும் ஆக்சிஜன் தேவைப்பட்டது. ஸோ டாக்டர் வந்துட்டு நீங்கள் தேர்ஸ்டே டிஸ்சார்ஜ் ஆகுங்க, டூ டேஸ் வந்துட்டு வித்தவுட் ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணட்டும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் 6:30 தான் நேற்று தான் கூட்டிட்டு வந்த பாப்பா. ஸோ அவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாப்பாவுக்கு சரியாயிட்டு வரும். ஸோ அது கண்டினியூஸாக நெபுலைசேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், செஸ்ட் ஃபிசியோ கொடுத்துட்டே இருந்தால் பாப்பாவுக்கு வந்துட்டு கிளியர் ஆகிட்டு பழையபடி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பாவை இன்னுமே பார்த்துட்டு இருந்ததே கேர்ஃபுல்லாக தான், இன்னுமே கேர்ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அந்த இதில் தான் நான் இருக்கேன். ஸோ எவ்வளோதான் நான் போன வாட்டியே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயராகவே அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஆனாலுமே பாப்பாவுக்கு சடன் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோதான் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கினாலும் அவங்க எப்படி இன்ஃபெக்ட் ஆகுறாங்கன்னே தெரியல. மேபி எங்கனால கூட இன்ஃபெக்ட் ஆகலாம். ஸோ எங்களுக்கு ஏதாவது கோல்டு வந்தால் கூட நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால பாப்பாவை கேர் பண்ணுறதுனால கூட அவங்க சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெக்ஸ்ட்டு நடக்காத மாதிரி நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, நடக்கும் போது நடந்து தான் ஆகுது. ஸோ அது மெயின் எக்ஸாம்பிள் நிஷிதா. எவ்வளோ கேர்ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா, என் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது மெயினாக நிஷிதாக்கோசரம் தான், நிஷிதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் தான். ஸோ இதுதான் ஒரு மெயின் எக்ஸாம்பிள். நிஷிதாக்கு எப்போ வேணாலும் மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். நான் எவ்வளோதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற நிலைமைக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் கிட்ட 10 நாள், ஒரு 2-3 டேஸில் வர மாதிரியும் இருக்காது எங்களோட சுச்சுவேஷன். அவங்களுக்கு ஒரு வாட்டி ஆக்சிஜனில் போயிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரிகவர் ஆகி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பாப்பா எப்பயுமே ரிகவரி ஆகி வராங்க. இதுதான் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 டேஸ்க்கே வந்துட்டு 1 லேக்குக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போ வேணாலும் நிஷிதாவோட லைஃப்ல வரலாம். என் குழந்தைய வந்துட்டு நான் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ என்னோட ஏர்னிங்ஸில் நான் பார்த்துக்கணுன்ற ஒரு நினைப்பு எனக்கு. யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. குழந்தை இந்த பூமிக்கு வந்துட்டா, அவள் இப்படிதான் தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவளை வந்துட்டு நம்ம ஒதுக்கி வைக்கவும் முடியாது. இந்த சொசைட்டில இந்த மாதிரி குழந்தைங்களை எவ்வளவோ பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டிவ் இல்லாம நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஆசிரமத்துக்குலாம் சேர்த்து அதெல்லாம் நிறையவே பார்த்துருக்கேன் நான். ஸோ என் குழந்தைய வந்துட்டு அது நிறைய பேர் ஏன் அதை பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களால முடியாதுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறைய அடிக்கடிக்கு சிக் ஆயிடுவாங்க, நிறைய கஷ்டங்கள் அவங்களும் பட்டு இருப்பாங்க. மேபி அதனால கூட ஒரு ரீசனா இருக்கலாம். பட் என்னைக்குமே அந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது. ஸோ நான் எடுத்து வச்ச ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சரி, ஃபேஸ்புக் சரி, கண்டிப்பா இது மூலியமா ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. மற்றவங்க எதுக்கோ பண்றாங்க, ஏன் நான் வந்துட்டு என்னோட இம்பார்ட்டன்ட் என் குழந்தையோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கோசரம் இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா மக்களான நீங்களும் இதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நிஷிதாவுக்கோசரம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நம்பிக்கை தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் உள்ள ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பேசுறேன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கே. ஸோ இது எல்லாமே என் குழந்தைக்கோசரம் நான் பண்ணிட்டு இருக்கிறது. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்னாலையும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டே இருங்க. என்னோட சேனல்ல நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்க இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். அதை இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போறதுன்றதும் நான் தெரிஞ்சுட்டு பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ண மறைக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.